ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிற நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை கொண்ட ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 477வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமையப்பெற்றிருக்கின்றது. கொடுத்து கொடுத்து இழந்தவர்களுக்கும் இனி கொடுக்க இருப்பவர்களுக்கும் அழகாக பொருந்தக்கூடிய ஒரு குரலாகத்தான் அமைந்திருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி என்பதாக அமைந்திருக்கின்றது. அழகான 3 உரைகளிலே நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், தக்க வழியில் பிறருக்கும் கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களுக்கு எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் நாங்கள் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது அளவறிந்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காவிட்டால் எங்களுக்கு எல்லா செல்வங்களும் இருப்பது போல் தோன்றும். ஆனால் இறுதியில் கொடுத்து கொடுத்து எல்லாம் இல்லாமல் மறைந்து போய்விடும் என்பதைத்தான் முதலாவது ஒரு அழகாக சொல்லியிருக்கின்றது. தக்க வழியில் பிறருக்கு கொடுக்கும் அளவறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி என்ற பொருளுக்காக கலைஞர் அவர்களும் ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதை பொருளை சீராக காத்து வாழும் நெறியாகும். எங்களுடைய வருவாய் அறிந்து எங்களுடைய இருக்கின்ற செல்வங்களை அறிந்து நாங்கள் அதை வகுத்து அதை பிரித்துத்தான் நாங்கள் முடியுமானவற்றை தான் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் கொடுத்து இழந்தவர்களாக நாங்களும் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்படுவோம். அதைத்தான் சொல்லியிருக்கின்றார் கலைஞர்களும். எங்களுடைய வருவாய் அறிந்து எங்களுடைய நிலை அறிந்து எங்களுடைய செல்வங்களை அறிந்து நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக கொடுத்து கொண்டு இருக்க வேண்டுமாக இருந்தால் அதை வகுத்து சரியான அளவிலே நாங்கள் வழங்கி கொண்டு இருப்போமாக இருந்தால் நாங்களும் சீரான வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் கொடுத்து கொடுத்து இல்லாதவர்களாக நாங்களும் போய்விடுவோம் என்பதைத்தான் அவருடைய உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. வருவாய் அளவறிந்து அதனை வகுத்து வழங்குவதை பொருளை சீராக காத்து வாழும் வழியாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி என்ற பொருளுக்காக அழகான ஒரு தெளிவான ஒரு விளக்கமான உரையை தந்திருக்கின்றார்கள். பார்ப்போமாக இருந்தால், எதை பிறருக்கு கொடுத்தாலும் தம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும், அப்படி கொடுப்பதே பொருளை காத்து கொண்டு கொடுக்கும் முறையும் வழியாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் யாருக்கு கொடையாக கொடுப்பதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சரி, கிராமத்திலே சொல்லுவார்கள், ஆற்றிலே போடுவதாக இருந்தால் அளவறிந்து போடணும், அளந்து போடணும் என்று சொல்லுவார்கள். உண்மையும் அதுதான். நாங்கள் எங்களுடைய வருவாய் அறிந்து எங்களுடைய நிலை அறிந்து எங்களுடைய செல்வங்களை அறிந்து தான் நாங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து வாழ்வோமாக இருந்தால் நாங்கள் உங்கள் வாழ்க்கை பூராக கொடுத்து கொண்டே வாழ முடியும். இல்லை நாங்கள் அளவு கடந்து எங்களுடைய நிலை அறியாமல் நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போமாக இருந்தால் இறுதியில் நாங்கள் ஒரு செல்வமிக்கவர்களாக அல்லது பல வளமும் இருந்தவர்களாக காட்டிக்கொள்வோமே ஒழிய இறுதியில் நாங்கள் எதுவும் இல்லாதவர்களாக போய்விடுவோம் என்பதைத்தான் இன்றைய குரலுக்கான 3 உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலே ஆற்றிலே போடுவதாக இருந்தாலும் அளந்து போடுங்கள் என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய நிலை அறிந்து நாங்கள் கொடுக்க வேண்டும். அதை தன்னுடைய குரலாக சொல்லியிருக்கின்ற நல்லொரு குரலாகவும் நல்ல உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.